பிரைஸ் தி லார்ட். பணத்துக்காக ஓடுகிறோம், ஆனால் வாழ்க்கை எங்கே ஓடுகிறது? அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை வேலைக்கு போக தயாராகி கொண்டிருக்கலாம், அல்லது பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம், சிலர் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கலாம், இன்னும் சிலர் குடும்பத்துக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் இன்று எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். காலையில் கண் திறந்தவுடனே இன்று என்ன வேலை, எப்படி சம்பாதிப்பது, என்ன செலவு, யாருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் தோன்றும். பேருந்து நிலையங்களுக்கு போய் பாருங்கள், மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஒரு பேருந்து வந்தவுடன் இடம் கிடைக்குமா என்று ஓடுகிறார்கள். சிலர் நின்றே பல கிலோமீட்டர் பயணம் செய்கிறார்கள். சிலர் காலை உணவை கூட சாப்பிட நேரம் இல்லாமல் கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். சிலர் பேருந்திலேயே அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். சாலையில் பாருங்கள், ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்கள், கார்கள், லாரிகள் வேகமாக செல்கின்றன. எல்லாருக்கும் ஒரு அவசரம், எல்லாருக்கும் ஒரு இலக்கு. ஆனால் அந்த அவசர வாழ்க்கையில் ஒரு கேள்வியை நாம் எத்தனை முறை கேட்டிருக்கிறோம்? நான் ஏன் இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறேன்? பணம் வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். குடும்பத்தை நடத்த பணம் வேண்டும். வீட்டு வாடகை கட்ட பணம் வேண்டும். மருத்துவ செலவுக்கு பணம் வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் வேண்டும். வேதாகமம் சோம்பேறித்தனத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, உழைக்க சொல்கிறது. ஆனால் வேதாகமம் ஒரு எச்சரிக்கையையும் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசையே எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. கவனியுங்கள், வேதாகமம் பணம் தீமை என்று சொல்லவில்லை, பண ஆசைதான் ஆபத்து என்று சொல்கிறது. இன்று பலர் பணத்தை தேடுகிறார்கள், அது தவறு இல்லை. ஆனால் சில நேரங்களில் அந்த பணம் நம்மையே ஆள ஆரம்பித்து விடுகிறது. இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டும், இன்னும் பெரிய வீடு கட்ட வேண்டும், இன்னும் பெரிய கார் வேண்டும். இந்த ஆசைக்கு முடிவே இல்லாமல் போகிறது. நானும் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் பணம் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்திருக்கிறேன். ஆனால் என் கணவர் இறந்த பிறகு வாழ்க்கையின் பொறுப்புகள் எல்லாம் என் தோளில் விழுந்தபோது பணத்தின் தேவை என்ன என்பதை மிகவும் ஆழமாக உணர்ந்தேன். ஆனால் அந்த அனுபவம் எனக்கு இன்னொரு உண்மையையும் கற்றுக் கொடுத்தது. பணம் தேவையை தீர்க்கும், ஆனால் மனவேதனையை தீர்க்காது. பணம் நல்ல மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க உதவலாம், ஆனால் குணமாக்கும் கிருபையை தருவது தேவன். பணம் நல்ல பெரிய வீட்டை கட்ட உதவலாம், ஆனால் அந்த வீட்டை சமாதானத்தால் நிரப்புவது தேவன். பணம் விலையுயர்ந்த படுக்கையை வாங்கி தரலாம், ஆனால் நிம்மதியான தூக்கத்தை வாங்கி தர முடியாது. அதனால்தான் இயேசு சொன்னார், மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக. உன் வேலையை விட்டுவிடு என்று சொல்லவில்லை, சம்பாதிக்காதே என்றும் சொல்லவில்லை. என்னை முதலிடத்தில் வை என்பதைத்தான் சொல்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த நாள் எப்படி முடியும் என்று நமக்கு தெரியாது. நான் சாலை விபத்தில் விழுந்தபோது வாழ்க்கை ஒரு நொடியில் எப்படி மாறிவிடும் என்பதை உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் செய்திகளில் பார்க்கிறோம், காலையில் சிரித்தபடி வீட்டை விட்டு போனவர்கள் மாலையில் திரும்பி வரவில்லை. சாலை விபத்துக்கள், மாரடைப்புகள், எதிர்பாராத சம்பவங்கள். வாழ்க்கை எவ்வளவு நிச்சயமற்றது. அதனால் பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியமானது தேவனோடு சரியான உறவில் வாழ்வது. நாம் எவ்வளவு உழைத்தாலும் தேவன் கொடுக்கும் சுவாசம் இல்லை என்றால் ஒரு நொடியும் வாழ முடியாது. இன்று இந்த வீடியோவை பார்க்கும் அன்பானவர்களே, நீங்கள் வேலைக்கு போய் கொண்டிருக்கலாம், படிக்க போய் கொண்டிருக்கலாம், பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம், பைக்கில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்கிறேன், என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவர்கள் செல்லும் பாதைகளை பாதுகாத்தருளும். எந்த விபத்தும் எந்த ஆபத்தும் அவர்களை அணுகாதபடி காத்தருளும் ஆண்டவரே. அவர்களின் உழைப்பை ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். பணம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே தவிர அது அவர்களை உம்மை விட்டு விலக்காதபடி காத்தருளும் அப்பா. எல்லாவற்றிலும் உம்மையே முதலிடத்தில் வைக்கிற கிருபையை தாரும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒருவருடைய வாழ்க்கையை தேவன் இந்த செய்தியின் மூலம் தொடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.